இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் பூஜை அறையில வச்சோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான தீனிகள் குடுக்கணும். இப்போ வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சுன்னா வந்து, அதுக்கு தகுந்த வழிபாடு செய்யணுன்றாங்களே. இத எப்படி பார்க்குறீங்க? அன்றாடம் தினமும் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, நெய்வேத்தியம், பழம், மோர், காய்கறி, அந்த கிழங்கு வகைகள், பழங்கள் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு குவளை பச்சை தண்ணீர் அது போதும். அத நீங்க ஆத்மார்த்தமா உள்ளன்போட நீங்க வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. காலையில வைக்கிற தண்ணி சாயந்தரம் குறைஞ்சிருக்கும். இது போதும். இதை தவிர நீங்க அத பால் வைக்கிறேன், மோர் வைக்கிறேன் இதெல்லாம் எதுவும் தேவ உன்னால முடியுது, தகுதி இருக்கு, என்னால முடியும்னா பண்ணு. இதுக்காக தங்களை வருத்திக்கிட்டு, இத வச்சு தான் நான் பண்ணா தான் எனக்கு இது கிடைக்கும். இல்ல நான் ரூ. 200 பூ வாங்குனா தான் சாமி கும்பிட முடியும். அதெல்லாம் வேண்டாம். ஆத்மார்த்தமா தெய்வத்த நெனச்சு உட்காரு. ஒரு குவளை தண்ணீர் வை. அவன் உள்ளன்போட உன் முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பா. நீ ஏத்துற விளக்கே சொல்லும். உன்கிட்ட பேச ஆரம்பிக்கும். ஒரு 48 நாள் விளக்க பார்த்து நீ தவம் இரு. அதுவே பேசும். உங்ககிட்ட அழகா அதுவே பேச ஆரம்பிக்கும். இது இன்னைக்கு பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் இந்த இது நீங்க நெய்வேத்தியம் வைக்கணுமா? இல்ல அவங்களுக்கு உண்டான படையல் வைக்கணும்னா இவ்வளோதான். தேன் ஒரு பாட்டில், ஒரு குவளை தினமும் ஒரு தண்ணீர். இத மட்டும் வைங்க. உங்களோட வாழ்க்கையில மாற்றத்த காணும்.